நம்மளோட இருக்கிறார். இன்றைக்கு தேவன் நம்மளோட பேசுகிற வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 28வது வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று கண்டோம். சத்துருக்கள் நம்மோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை காண அவருடைய கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். உங்களோடு இருக்கிற தேவனை காண அவருடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். அபிமெலேக்கு இந்த ஈசாக்குக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணான். அவனோட டீமோடு சேர்ந்து அவங்க மனைவிக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுத்தான், நிறைய சோர்வுகளை ஏற்படுத்தி கொடுத்தான். ஆனா கர்த்தர் இந்த அபிமெலேக்குக்கு அவனுடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்து என்ன செய்யறார் தெரியுமா? இந்த ஈசாக்கு மேல நீ கை போடக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? அவன் என்னுடைய பிள்ளை, அவனோட நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய காரியத்தை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். உடனே அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஐயா, உம்மோட கர்த்தர் இருக்கிறார் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால நாங்க உங்களுக்கு தீமை செய்ய மாட்டோம், நீங்களும் எங்களுக்கு தீமை செய்யாம தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அபிமெலேக்கு மற்ற ஜனங்கள் எல்லாம் இந்த ஈசாக்கிடத்துல வராங்க. இதே காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு எதிராக நிற்கிறவர்கள், உங்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினவர்கள், உங்களுக்கு விரோதமாக பேசினவர்கள், உங்களை குறிச்சு மற்றவரிடத்துல போட்டு கொடுத்தவங்க, உங்களை ஒரு பொருட்டாவே நினைக்காதவங்க, ஆமென், இவனை அடிச்சா யாரு கேட்பா, இவனை பேசினா யாரு கேட்பா அப்படின்னு சொல்லி துணிகரமா நமக்கு விரோதமா எழும்பினவர்களுக்கு முன்பாக கர்த்தர் இன்றைக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்க போகிறார். எப்படிப்பட்ட அடையாளம் தெரியுமா? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்கிற அடையாளம். நம்மோடு இருக்கிற கர்த்தரை அவர்கள் காணும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தரை பார்த்துட்டாங்கன்னா உங்க கூட சரியா பேசுவாங்க. கர்த்தரை பார்த்துட்டாங்கன்னா உங்க கூட சண்டை போட மாட்டாங்க. கர்த்தரை பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு விரோதமா சாபம் போட மாட்டாங்க. உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு இன்னைக்கு வெளிப்படுத்துவாருங்க. யார் சொன்னது உங்க கூட கர்த்தர் இல்லைன்னு சொல்லி? கர்த்தர் என்ன விட்டு போயிட்டாரோன்னு நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? கர்த்தர் சத்துருக்களுக்கு மூலமாக கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை இன்றைக்கு வெளிப்படுத்துவார். பயப்படாதீங்க, சத்ருவை காட்டு பயப்படாதீங்க. சத்ரு உங்களை பார்த்தவன் பயப்படணும். சத்ரு உங்களுக்கு விரோதமாக பேசுறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் செய்யறதுக்கும் பயப்படணும். காரணம், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் அவர் உங்களோடு இருக்கிறார். ஒரு நாளும் பயப்படாதீங்க. அவங்க எனக்கு அப்படி பேசுறாங்க, என்ன இப்படி பண்ணிடுவான்னு சொல்லிடுறாங்க, பயப்படாதீங்க. நீங்க பயந்தீங்கன்னா அவனுக்கு பயம் வராது. நீங்க பயப்படாம கர்த்தரை சார்ந்து கொள்வீங்கன்னா உங்களை பற்றின பயத்தை தேவன் அவருக்கு சத்துருக்களுக்கு ஏற்படுத்தி. விசுவாசிக்கிறீங்களா? தைரியமா போங்க, தைரியமா காரியங்களை செய்யுங்க. எதையும் குறிச்சு பயப்படாதீங்க. பிசாசை குறிச்சு, மனுஷனை குறிச்சு, மாந்திரிகத்தை குறிச்சு அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க, நோ நோ, என்னோட கர்த்தர் இருக்கிறார் என்பதை என் சத்துருக்கள் காணும் காலம் என்று சொல்லி தைரியமாக எல்லாவற்றையும் செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை மற்றவர்கள் வெளிப்படுத்தி கொடுப்பாராக. இந்த நாள் கர்த்தர் உங்கள் மூலமாக வெளிப்படுகிற நாளாக மாறுவதாக. God bless you.